வெல்கம் டு சுபி ஃபுட். சுபி ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மேலும் நிறையா வித்தியாசமான முறையில் ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு நிறையா வரும். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக சேனலில் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுட சுட ஆவி பறக்க சிக்கன் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 1/2 kg நல்லா பெரிய பெரிய பீஸாக நல்லா வெட்ட சொல்லி இந்த மாதிரி பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசை, இட்லி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சரி பாருங்கள், சிக்கன் எல்லாம் எப்படி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி 2 பழம் நான் வந்து இந்த மாதிரி நறுக்கிக்கிறேன். அப்புறமா வந்து பச்சை மிளகா 1 இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், சிக்கன் தூள் 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரை மூடி திருவி வச்சுருக்குறோம். இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கல்லெண்ணெய் 100 ml எடுத்துருக்கேன். செய்முறை: அடுப்பாத்திரத்தை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல் பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதையும் நம்ம எடுத்து வச்ச 100 ml எண்ணெயும் உள்ளே ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதையும் சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு, பட்டை, லவங்கம் அது 3 போட்டுடலாம். வெங்காயம், மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம்லாம் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நல்லா வணங்கட்டும். நல்லா அது நல்ல ஒரு கலருக்கு வந்ததுக்கப்புறமா வந்து தக்காளி 2 பழம் இருந்துச்சுங்கள அதை போட்டுடலாம். இவங்கெல்லாம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும், பொன்னிறமான கலருக்கு வரட்டும். நல்லா போட்டு வணக்கிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நெக்ஸ்ட்டு 1/2 kg சிக்கன் வாங்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அவனுங்களை இதுக்குள்ளே போட்டுடலாம். ஆஹா, போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நாம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்கிற எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து இந்த நான் இப்போ போட்டேன் பார்த்தீங்களா, இது 2யும் முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் வந்து எல்லா சிக்கன்லேயும் போய் நல்லா இதை ஜூஸி ஆகிறதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் வந்து ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து இதை போட்டுடலாம். முட்டை பவுடரையும் போட்டுடலாம். கொத்தமல்லி தூள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சக்தி சிக்கன் மசாலா
சக்தி சிக்கன் மசாலா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் சில்லி 1 டீஸ்பூன் இதையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுக்கறது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த எண்ணெயிலே வரட்டும். என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இதாக இருக்குன்னு. செமையாக ஸ்பைஸியாக, பார்க்குறப்பே இது எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிக்கன்லாம் வெந்தது உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக தெரியுது பாருங்கள். உப்பு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. கல் உப்பு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டுன்னு மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 hour சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம். சிக்கன் வெந்திருக்கும். இப்போ தேங்காய் அரைத்து வைத்த தேங்காயை போட்டு விடலாம். வாவ் வாவ் வாவ், செமல்ல. செமையாக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வா 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 வா, அரை மூடி தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன், எனக்கு உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க. ஏன்னா தேங்காய் மட்டும் இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதோட மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு வந்து அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்துடலாம். எவ்வளோ பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். வா 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 வா, போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் முக்கால்வாசி இருக்கிறதுனால செமையாக உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுருவோம் அதில் நறுக்குனுது. வா 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 வா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். செமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். Mm.